வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பட் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா மனோரமா மேக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை ஜித்தின் ஐசக் தாமஸ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த அட்டென்ஷன் ப்ளீஸாக இருக்கட்டும், ரேகாவாக இருக்கட்டும், ரெண்டுமே தரமான படங்கள் அப்படின்னே சொல்லுவேன். அதுலேயும் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றது ஒரு பயங்கர தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். இது ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான மாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதாவது ஒரு சாங் ஆரிஜின் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு வீடியோ எடிட்டரா இருக்காரு. ஒரு வீலாக எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆப்பிரிக்கன் ட்ரைப் பாடக்கூடிய ஒரு சாங்கை வந்து பிளே பண்றாரு. அந்த சாங்கோட கண்டினியூஷனை ஹீரோவோட பாட்டி வந்து பாடுறாங்க. எப்படி அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இது சாத்தியமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. இதை வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. அண்ட் அவங்களும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பத்தி இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை வந்து அவங்க ஃபேஸ்புக்ல போடுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த சாங் எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இவங்க கேப்சர் பண்றாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த சாங் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சு, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஒரு சிம்பிளான கான்செப்ட், ஒரு சாங்கோட ஆரிஜின் என்ன அப்படின்ற மாதிரி தான் தொடங்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். பட் இருந்தாலும் அது எப்படி ஒரு இடத்துல பாடுற பாட்டு இன்னொருத்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா கனெக்ஷனே இல்லையே அப்படின்ற ஒரு புதிரோட தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தரும் வித்தியாசமான வேல அந்த சாங்கை ரிசீவ் பண்ணிருப்பாங்க அண்ட் வித்தியாசமான இடங்கள்ல பாடுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இது ஒரு சமஸ்கிருத மொழி பாடல் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க. இன்னொருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு போர்ச்சுகீஸ் பாட்டு அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க அரபிக் பாட்டு அப்படின்றாங்க. அதே மாதிரி இது காதலுக்காக பாடுற பாட்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே மாதிரி தாலாட்டுக்காக பாடுற பாட்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு. உண்மையிலே இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றது கடைசியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அதுக்கான ஆக்சுவல் பர்பஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட் அப்படின்றது உண்மையிலேயே நீட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரிலீஜனும், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இவங்க ஒருத்தருமே இந்த பாட்டை வித்தியாசமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதம் அப்படின்றதும் ரொம்பவே நீட்டாக முடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஐடியல் கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். காரணம், ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். இது இங்கிருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு, இது இவங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி இவங்களோட ஆர்ட் தான் சுப்பீரியர், இது வந்து இன்ஃபீரியர் அப்படின்ற அந்த கம்பேரிசனும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை ரொம்ப இன்டைரக்டாகவே இதில் சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய படங்கள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தமிழ் படத்தையும் தாண்டி மலையாள படம் ஒர்க் அவுட் ஆகுது, ஹாலிவுட் படம் ஒர்க் அவுட் ஆகுது, ஏன் அப்போகாலிப்டோ மாதிரி ட்ரைபல் லாங்குவேஜ் மாதிரியான யூஸ் பண்ண படங்களும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆர்ட் இஸ் யூனிவர்சல் அப்படின்றது. அதை ரொம்ப தெளிவாகவே இதில் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். இந்த மாதிரியான வித்தியாசமான படங்கள் ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக இல்லாத ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ப்ராப்பரான அடல்ட் சீன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.